ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்க மூவருக்கு இரண்டாம் படி கோவைகள் காரணிப்படுத்தல ஒரு வித்தியாசமான ஒரு வினா. ஐந்தாவது எக்ஸாம்பிள். இதுல பாருங்க 2x வர்க்கம் சய x சய 3. வளமை போலவே தான் நாங்க x வர்க்கத்தின் குணகம் 2ஐயும் மாறிலி உறுப்பு மறை 3ஐயும் பெருக்கி வெளியில எழுதுவோம். அப்ப இதை பெருக்கும் போது கவனமா இருக்கணும். 2 மறை 3ஆல பெருக்கினால் மறை 6. இப்ப வளமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த 6 ரெண்டு உறுப்பா உடைச்செழுத போறோம். அப்ப 2 உறுப்பா நாங்க பிரிச்செழுதும் போது பெருக்கினால் 6 வரணும். அப்ப 1 பெருக்கல் 6 2 பெருக்கல் 3. அதே நேரம் இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறனால அந்த 2 உறுப்புகளையும் கழிச்சால் எங்களுக்கு இந்த எக்ஸினுடைய குணகம் வரணும். ஆனா எக்ஸினுடைய குணகம் இங்க மைனஸ் இருக்குது. ஆகவே இந்த இடத்துல -1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2 உறுப்புகளையும் கழிக்கும் போது எங்களுக்கு மறை 1 கிடைக்கும். அப்ப மறை 1 கிடைக்கணும்னா 3ல இருந்து 2 கழிச்சாதான் 1 கிடைக்கும். சோ நாங்க 3ல இருந்து 2 கழிப்போம். அப்ப எங்களுக்கு 1 கிடைக்கும். அதே நேரம் இது மறை 1 கிடைக்கணும். சோ மறை 1 கிடைக்கணும்னு சொன்னால் வெவ்வேறு குறிகள் இருந்தா தான் கழிக்கலாம். பெரிய எண்ணினுடைய குறியை தான் விடையில எழுதுவோம். ஆகவே விடையில மைனஸ் இருக்கிறனால பெரிய எண்ணுக்கு மைனஸும் சிறிய எண்ணுக்கு பிளஸும் போடுவோம். ஆனால் இதுக்கு முதல்ல நாங்க செய்த காரணிப்படுத்தல் மாதிரி நேரடியாக என்ன செய்ய முடியாதுன்னா விடை எழுத இயலாது. இதுல ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று யூஸ் பண்றோம். என்னன்னு சொன்னால் இந்த -6 நாங்க எப்படி எடுத்தோம்னா இந்த x வர்க்கத்துக்கு முன்னால இருக்கிற நம்பர் 2ஐயும் -3ஐயும் பெருக்கி தான் எடுத்தோம். அப்ப இந்த 2ஆல பெருக்கி -6 எடுத்தனால இந்த விடைகள் 2ஐயும் நாங்க இந்த 2ஆல வகுக்கணும். அதாவது மறை 3ஐயும் 2ஆல வகுக்கணும், நேர் 2ஐயும் 2ஆல வகுக்கணும். மறை 3 2ஆல வகுத்தால் பின்னத்திலேயோ அல்லது தசம எண்ணாகத்தோ வரும். ஆகவே அதை நாங்க அப்படியே வச்சுக்கொள்வோம். -3/2 அப்படியே இருக்கு. கமா பிளஸ் 2/2 வகுக்கலாம். 2ஆல வகுத்தா 1. ஆகவே இது +1 வரும். இப்ப நாங்க காரணிகள் எழுதும் போது வலிமையான ஸ்டைல காரணிகள் எழுதுற மாதிரி எழுதுவோம். முதலாவது நான் இந்த நேர் 1 வச்சு காரணியை எழுதிட்டேன். அப்ப நேர் 1 வச்சு நாங்க காரணி எழுதினா முன்னுக்கோ அல்லது பின்னுக்கோ எழுதலாம். ஆகவே x/1 என்பது ஒரு காரணி. அடுத்த காரணி நாங்க வலிமையா எழுதுற ஸ்டைல எழுதினால் எப்படி எழுதுவோம்னு சொன்னால் x சய 3/2 எழுதுவோம். ஆனா இங்க 3/2 எழுதக்கூடாது. பின்னத்துல அந்த 2 இந்த எக்ஸோட குறுக்கு பெருக்கம் செய்து கொள்வோம். அந்த 2 எக்ஸோட குறுக்கு பெருக்கம் செய்தால் 2x சய 3 மற்றைய காரணியாக இருக்கும். ஆகவே இந்த கோவைக்கான காரணிகள் 2x சய 3 x ஆக உண்டாகும்.